வணக்கம். வேதாந்தாவோட டீமர்ஜர் தான் இன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். என்னன்னா, ஒரே ஒரு கம்பெனி வேதாந்தான் ட்ரேட் ஆனது இன்னிலிருந்து 5 கம்பெனியாக ட்ரேட் ஆகுது. அதாவது 4 புது கம்பெனி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க குரூப்ல இருந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுது. புரோக்கரேஜ் கம்பெனிஸ் இந்த டீமர்ஜர் பாசிட்டிவா நெகட்டிவா என்ன சொல்றாங்க? ரெண்டாவது, இந்த டீமர்ஜ் ஆன கம்பெனியில் எந்த கம்பெனிக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஏன் இந்த டீமர்ஜர் அப்படின்றது கம்பெனி சொல்ற விஷயம் என்னன்னா, வேல்யூ அன்லாக்கிங் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைன்ட் பிஸ்னஸா ஒரே கம்பெனியா ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்த இந்த கம்பெனி மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது மெட்டல்ஸு இவங்களோட பிஸ்னஸில் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் வந்து குளோபலாக ட்ரேட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ், அலுமினியம், அயன், ஸ்டீல், பவர், ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி குளோபல் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இப்போ இதை டீமர்ஜ் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுன்றது கம்பெனி சொல்கிற ஒரு கிளைம். ஆனால் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் என்ன ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, கம்பெனியோட கடன் அதிகமாக இருக்கிறது ஒரு ரீசனாக இந்த டீமர்ஜருக்கு பார்க்குறாங்க அப்படின்றது தான். இப்போ இதில் எது உண்மை அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. வர ஜூன் 20 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேதாந்தாவோட ஃபர்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸ், பவர், அயன் அண்ட் ஸ்டீல், ஜிங்க், இந்த 5 பிஸ்னஸ் வந்து இவங்க வேதாந்தா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ டீமர்ஜ் ஆகிருக்கிற பிஸ்னஸ் என்னென்ன அப்படின்னா, அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸ், பவர், அயன் அண்ட் ஸ்டீல், இந்த 4 கம்பெனி. சரியான வேல்யூவேஷன் வந்து வேதாந்தா ஸ்டாக்குக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டோட கிளைம். ஸோ இப்போ இதுல இருந்து என்னென்ன கம்பெனி வந்து வெளியில வருது, அதாவது நீங்க வேதாந்தா ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ அது எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு வேதாந்தா அலுமினியம் ஸ்டாக்கு அடிஷனலாக கிடைக்கும், ஒரு வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், ஒரு வேதாந்தா பவர், ஒரு வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ இப்போ 4 புது கம்பெனி லிஸ்ட் ஆகி இந்த 4 கம்பெனி நீங்க ஏற்கனவே வேதாந்தா ஸ்டாக் வச்சிருந்தா அடிஷனலாக ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த டெட் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அதாவது ஏன்னா வேதாந்தான்றது ஒரு கம்பெனியா இருந்தது, அந்த ஒரு கம்பெனிக்கு கடன் இருந்தது. இப்போ இந்த கடனை இப்போ 4-5 கம்பெனியா பிரிச்சிருக்கிறதுனால இந்த கடன் எப்படி பிரிஞ்சிருக்கு, இந்த கடன் எந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்கு? அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தாவோட டெட்ல வந்து அதிகமான கடன் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 27,000 கோடியிலேருந்து 35,000 கோடின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனி இவ்வளோ டெட் இருக்கும்போது எப்படி இது பெரிய சிக்கலாக இருக்குமே அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கு. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கம்பெனியோட எபிட்டாவும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால டெட் வந்து ஆல்மோஸ்ட் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேதாந்தா ரெசிடியூவல் கம்பெனி, இதுதான் இந்துஸ்தான் ஜிங்க்கும் அதர் அசட்டும் இருக்கக்கூடிய கம்பெனி. 6,000 to 20,000 கோடி ரூபா அளவுக்கு டெட் இருக்கிறதா சொல்றாங்க. பவர்ல வந்து 6,000 to 8,000 crore, அயன் அண்ட் ஸ்டீல்ல டெட் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் டெட் ஃப்ரீ கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். இப்போ புரோக்கரேஜ் வந்து என்ன சொல்றாங்க, 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த வேதாந்தால இருக்கிற எல்லா கம்பெனியோட குரூப் கம்பெனி சேர்த்து டோட்டல் வேல்யூவா சொல்றாங்க, ஷேர் பிரைஸ். அதாவது இந்த 5 கம்பெனியை நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1000 rupees, அதாவது 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதுல எப்படி பிரேக்கப் அப்படின்னா, நூஅமா அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் எப்படி பிரேக்கப் கொடுக்குறாங்க, வேதாந்தாவுக்கு 336 கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வேதாந்தா 305 310 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அலுமினியம் 477 கொடுத்துருக்காங்க, இப்போ அது 490க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பவர், ஆயில் அண்ட் கேஸ், ஸ்டீல், இந்த 3 கம்பெனியுமே இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட்டை விட ரொம்ப குறைவாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பவர் வந்து 47 கொடுத்துருக்காங்க, ஆயில் அண்ட் கேஸும் 47, ஸ்டீல் வந்து 30 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் 495 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் 36, பவர் 40, இதுல அயன் அண்ட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 21 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அலுமினியம் மட்டும் இவங்க கொடுத்த ஃபோர்காஸ்டிங்கை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேதாந்தாவும் மற்ற 3 கம்பெனியும் அதை இவங்க கொடுத்துருக்கிற பிரைஸ்ல இருந்து குறைவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா,
அலுமினியம் பிஸ்னஸ் வந்து ஓவரால் வேல்யூவேஷனில் 50%க்கு மேலே இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ கோட்டக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 940 ரூபா ஒரு ஷேர், அதாவது ஒரு ஷேர் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 940 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேதாந்தா வந்து 316 ரூபா இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட். ஆனால் வேதாந்தா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 305. அலுமினியம் 475, ஆனால் இப்போ 490க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பவர் பார்த்தீங்கன்னா 60 ரூபா கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே 41 ரூபா கிட்ட, 40 ரூபா 50 காசு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 51 ரூபா, ஆனால் 20 ரூபா கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டீல் 39 ரூபா கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 21 ரூபா. இதில் பவர் வந்து 40 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. ஆயில் அண்ட் கேஸ் வந்து 36 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக்ஸ் இவங்க கொடுத்துருக்கிறதுல மேஜராக பார்த்தீங்கன்னா அலுமினியம் 438 ரூபா இவங்க கொடுத்துருக்குறாங்க, வேதாந்தா 383 ரூபா. மேஜரா இந்த மற்ற 3 ஸ்மால் பிரைஸில் இருக்கக்கூடிய கம்பெனி விட்டு அலுமினியம் அண்ட் வேதாந்தா மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா வேதாந்தாவுக்கு இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட்டை விட ரொம்ப குறைவாக, அதாவது 20% விட குறைவாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அலுமினியம் இவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸை விட 60 ரூபாய்க்கு மேலே அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 2 விஷயமும் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம். இன்வெஸ்டெக் 420 ரூபா அலுமினியமுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இப்போ அது 490. அதே மாதிரி வேதாந்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 320 கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ எல்லாருக்குமான கொஸ்டின் என்னன்னா, புரோக்கரேஜஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்லாம் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லாத்துலேயும் பீட் பண்ணியிருக்கிறது அலுமினியம் கம்பெனி தான். 420 to 450 470 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, ஆனால் 490 கிராஸ் பண்ணியிருக்கு. இதில் அலுமினியம் வந்து எதிர்பார்த்ததை விட பெட்டரான அவுட்புட் ப்ரைஸில் இப்போ ரீச் ஆகிருக்கிறதுக்கு இந்தியாவில் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசர் வேதாந்தா. 2வது ரீசன் வந்து மேசிவ் எபிட்டா இருக்கு. இது ஒரு காரணம். அதாவது நியர்லி 25-26 கோடியிலிருந்து 40,000 கோடி ரூபா வரைக்கும் எஸ்டிமேஷன் வந்து எபிட்டாவுக்கு கொடுக்குறாங்க. பேக்வர்ட் இன்டெகிரேஷன் அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அலுமினா ப்ராஜெக்ட்ஸ், கோல் மைன்ஸு, பக்ஸைட் மைன்ஸு, இதெல்லாமே ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பான்ஷனும் 2027 பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எம்கே ஐசிஐசி செக்யூரிட்டிஸு ஒரு சில விஷயங்கள் பவர் செக்டாரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட வேதாந்தாவோட பவர் பற்றி கரண்ட் அசட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டார் டபுளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்காஸ்டிங் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அது இன்னொரு ரீசன் என்ன, இந்த இண்டஸ்ட்ரி டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, பவர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்தியாவோட பவர் டிமாண்ட் வரலாறுக்கானது ஹையில் இருக்குது. ஸோ இது வந்து பவர் பிஸ்னஸ் வந்து ரீரேட்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் டெட் ஃப்ரீ கம்பெனி, ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ, ஆயில் ப்ரைஸ் சப்போர்ட், இதெல்லாமே வந்து மேஜர் ரீசனாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் க்ரூட் வாலட்டிலிட்டி ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ்க்கு நெகட்டிவ், எக்ஸ்ப்ளோரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் கொடுத்துருக்குறாங்க, நெகட்டிவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஓவராலாக பிக்கெஸ்ட் ரிஸ்க் என்ன, இந்த வேதாந்தா டிமர்ஜரில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அலுமினியம் அண்ட் ஜிங்க் ப்ரைஸ் விழுந்ததுன்னா ஏர்னிங்ஸ் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும். ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆனால் கோல் மைன், கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் கொடுத்துருக்குறாங்கல்ல அவங்களோட ப்ரொஜெக்ஷன், அதில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக அது இவங்களோட பிஸ்னஸில் வேல்யூவேஷனில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். கம்பெனியோட ஹை டெட், இதுதான் ஒரு மேஜர் பிரச்சனை. ஸோ இதுவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. அடுத்தது டிவிடெண்ட் பாலிசி. ப்ரெடிக்டபிள் டிவிடெண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே வேதாந்தான்ற ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இருந்தது, அவங்க டிவிடெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் இப்போ 5 கம்பெனி கிட்ட கம்பெனி ஸ்பிளிட்டாக இருக்கிறதுனால மேபி இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ ரேங்கிங் வைஸ்ன்னு பார்க்கும்போது அலுமினியம் பிஸ்னஸ் ஹை எபிட்டா, அதே போல் ஹையஸ்ட் வேல்யூவேஷன் கூட, எக்ஸ்பான்ஷன் ஸ்டோரி இருக்குது. இது வந்து ரேங்க் 1. ரேங்க் 2ல் ஆயில் அண்ட் கேஸு, டெட் ஃப்ரீ கம்பெனி, ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ. ஆனால் ஆயில் வாலட்டிலிட்டி, குளோபல் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ரீரேட்டிங் பொட்டன்ஷியல் வந்து வேதாந்தா பவரில் இருக்குது. வேதாந்தா ரெசிடியூவல் கம்பெனி, இந்துஸ்தான் சிங்கோட எக்ஸ்போஷர் இருக்குது. அயன் அண்ட் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மாலஸ்ட் என்ட்ரி இருக்கிறதுலே. அயன் அண்ட் ஸ்டீல் வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் கம்பெனி மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ புரோக்கரேஜோட ஃபேர் வேல்யூ என்ன அப்படின்னா 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டாக் நியர்லி 900 கிட்ட, எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஆட் பண்ணும்போது 900 கிட்ட ஆட் ஆயிருக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஜூன் 20 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சென்னை தாம்பரம் என்னோட ஆஃபீஸில் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.